இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உறக்கச் சொல்வோம். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கோவில் திருப்பணியை தடுத்து நிறுத்தும் எஸ்பி பட்டினம் காவல்துறை குறித்து எஸ்பியிடம் புகார் மனு. இராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகாவில் உள்ள கலியநகரி பஞ்சாயத்தில் பாசி பட்டினமும் அடக்கம். பாசிப்பட்டினத்தில் இருந்த பாக்கியம்மன் கோவிலில் 32 ஆண்டுகளுக்கு முன்பு கோவில் சிலைகள் திருடப்பட்டது. இவை வெளிநாட்டிற்கு கொண்டு செல்லும்போது திருச்சி விமான நிலையத்தில் பிடிக்கப்பட்டு அடையாளம் காணப்பட்டு அவை திருவாடானை வட்டாட்சியர் அலுவலகத்தில் 28 ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இது குறித்து உயர் நீதிமன்றம் மதுரை கிளையில் வழக்கு நடைபெற்று தீர்ப்பு ஆன பின்பு இக்கோவில் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்டது. சிவகங்கை சமஸ்தானம் இக்கோவிலை புதுப்பிக்க கட்டிக்கொள்ள உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் படியும் ராணி அம்மையாரின் உத்தரவின்படியும் கிராம மக்கள் கோயில் திருப்பணி மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கலிய நகரி கிராமத்தைச் சேர்ந்த சிலர் எஸ்பி பட்டினம் காவல்துறையின் துணையுடன் திருப்பணியை நிறுத்த உத்தரவிட்டுள்ளனர். இதற்காக கிராம மக்கள் ஒன்றிணைந்து சுமார் ரூபாய் 125 கோடி மதிப்பீட்டில் பணிகள் துவங்கி சுமார் ரூபாய் 25 லட்சம் வரை செலவு செய்து கடந்த ஜனவரி 23, 2026 அன்று பாலாலயம் செய்து பணிகளை துவக்கினர். அன்று திருவாடானை வட்டாட்சியர்கள் உலகத்தில் இருந்த சிலைகளையும் எடுத்து வந்தனர். இந்த நிலையில் கலியநகரில் கிராமத்தைச் சேர்ந்த சிலரும் எஸ்வி பட்டினம் காவல் ஆய்வாளர் மற்றும் ஆய்வாளர் துணையுடன் கோவில் திருப்பணி நடக்க விடாமல் செய்து வருகின்றனர். நாங்கள் உயர்நீதிமன்ற உத்தரவின்படியே கோவில் திருப்பணி தொடங்கியுள்ளோம். மேலும் சிவகங்கை தேவஸ்தானம் கலியநகரியில் 2 கோயில்களை கட்டி கொடுத்துள்ளனர். எங்கள் பாசி பட்டினத்தில் எங்கள் காவல் தெய்வமான பாசி அம்மன் கோவிலை கட்ட விடாமல் தடுத்து வரும் காவல்துறை மற்றும் கலிய நகரியே கிராமத்தைச் சேர்ந்த சிலரின் மீது உரிய நடவடிக்கை எடுத்து எங்கள் திருப்பணியை தொடர அனுமதிக்குமாறு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீஷை சந்தித்து மனு அளித்தனர். வணக்கம். 28 வருஷமாக கிடந்து சிவகங்கை சமஸ்தானத்துல எங்களுக்கு தீர்ப்பாகி அது வந்துருச்சு. இதை கட்ட விட மாட்டாங்க. கலியநரியில உள்ள ஆட்கள் சிவகங்கை ராணியம்மாவே எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருச்சு. அதுக்கு மறுபடியும் நாங்க வேலை பார்க்க போனதுல தடுத்து நீங்க கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. நாங்களும் தான் அதை சேர்ந்து கட்டுவோம் அப்படின்னு. அது அவங்க சேர்ந்தா எங்களுக்கு அது எங்க ஊரு, அது எங்க ஊரு. அவங்க எப்படி வர முடியும்? பாசிப்படத்தை சேர்ந்த கிராமம் தான் அது அதுக்கு எங்களுக்காக அந்த இது தெய்வத்தை நாங்க எஸ்பி ஆபீஸ்ல மனு கொடுக்கறதுக்காண்டி நாங்க வந்திருக்கோம். ராமவள்ளி அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதாவது பாசிப்பண்ணம் கிராமத்தில் ஒரு கோயில், கலியநேரி கிராமத்தில் 2 கோயில், மொத்தம் 3 கோயில் சமஸ்தானத்துக்கு சம்மந்தப்பட்டது. 2 கோயில் கலியநேரி கிராமத்துக்கு ஆர்டர் போட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு கோயில் பாசியம்மன் கோயில் பாசிப்பண்ணத்தில் உள்ள கோயில் எங்களுக்கு ஆர்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. போட்ட ஆர்டரு ராணி ஆர்டரும் போட்டு 2 ஆர்டரும் எங்களுக்கு தந்து நாங்கள் பாலாயனம் 1/23 நாங்கள் பாலாயனம் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு பிறகு எஸ்சி பண்ண காவல்துறையில் உள்ளவங்க அவங்க கலியநேரி கிராமத்துக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு இடையூறு பண்ணி இப்போ வேலையை நிப்பாட்டியிருக்காங்க. போட்ட ஆர்டருக்கு ராணி ஆர்டர் போட்டு கொடுத்து இவங்க இடையூறு பண்ணுறாங்க. எஸ்சி பண்ண காவல்துறையிலேருந்து இடையூறு பண்ணி இப்போ நிப்பாட்டியிருக்காங்க. அது எந்த அடிப்படையில் போட்ட ஆர்டரை மதிக்காமல் நிப்பாட்டியிருக்காங்க, எந்த அடிப்படையில் நிப்பாட்டியிருக்காங்கன்னு தெரியல. அதான் எஸ்பிஐ பார்த்து பாசிப்பண்ண கிராமத்தின் சார்பாக மனு கொடுக்க வந்திருக்காங்க. ராணியம்மா உத்தரவின் பேரில் ராணியம்மா ஆர்டர் போட்டு தந்திருக்காங்க. ராணியம்மா அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த 2 கோயில் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. மொத்தம் 3 கோயில் சமஸ்தானம் சம்மந்தப்பட்டது. 2 கோயில் ஆல்ரெடி அந்த ஊரில் கலியநேரி கிராமத்தில் வேலை நடக்குது. ஒரு கோயில் பாசியம்மன் கோயில் பாசிப்பண்ண எல்லையில் இருக்கு. அதை ராணியம்மா எங்களுக்கு ஆர்டர் போட்டு தந்திருக்காங்க. கோயில் இப்போ நிப்பாட்டிட்டாங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததை நிப்பாட்டிட்டாங்க. எஸ்சி பண்ண காவல்துறையிலிருந்து அந்த எஸ்சி கலியநேரி கிராமத்தில் ஒரு 3 பேர், எஸ்சி பண்ணத்தில் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 3 பேர் நிப்பாட்டினது. கோட்ட ஆர்டர் இருக்கு, ராணி ஆர்டர் இருக்கு. என்ன செய்யணும்? எஸ்பி ஐயா அந்த எஸ்சி காவல்துறை ஏன் போய் நிப்பாட்டினாங்க? அரசு போட்டு ஆர்டர் கொடுத்து ராணி வீட்டு கோயிலில் ராணி ஆர்டர் கொடுத்து இவங்க எப்படி போய் நிப்பாட்டினாங்க காவல்துறை அப்படின்னு ஐயா எஸ்பி ஐயா எங்களுக்கு விசாரணை பண்ணி எஸ்பியாக நாங்கள் என் பேர் சக்திவேல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.